என்னது அடுப்புல என்னது இட்லி பாத்திரத்தை வச்சிருக்கீங்க. மாவிங்க யார் வச்சிருக்கா சொல்லிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சிருக்கீங்க. மாவு போய் கடையில் வாங்கி வந்தாதான் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நைட்டு உப்புமா கிப்மா என்ன கலர் இருக்கலாம்ல? எதுக்கு இப்போ இட்லி நல்லா இறக்குங்க கீழே ரவையை வத்துட்டு 2 வெங்காயம் போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு ரவை போட்டு உப்புமா செஞ்சிடலாம். உப்புமா வேணா நீ தின்னு, எனக்கு தேவை கிடையாது. உப்புமாலாம் நைட்டில் தான் தின்னா இன்ஜன் ஆகாது. ஏத்தா ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாத, உடம்பு கெட்டு போயிடாது. அப்படியே சதீச மாவு என்ன சொல்லிடுறேன், இட்லி ஊற்றி என்ன வச்சுக்கிறேன், வேலை போய் பார்ப்போம். உங்களுக்கு என்ன உப்புமா செஞ்சு நீ சாப்பிட்டு பெரிய பொண்ணு கொடுத்து அனுப்பிச்ச மளிகை சாமானில் ஒரு 1/4 கிலோ ரவை கிட்டே இருக்குது. அதை வச்சு இன்னைக்கு உப்புமா செஞ்சலாம் பார்த்தா 40 ரூபாய் கொடுத்து மாவு வாங்கி இப்போ இட்லி சுட்டு சாப்பிடணும். காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு கோயிலுக்கு போனோமே காசு வச்சுருக்கீங்க செலவுக்கு. அது என் புள்ள தருவான் காசு, நான் ஏன் தரணும்? கொடுப்பாரு உங்கள் புள்ள தானே நல்லா கொடுப்பாரு. பொங்கல் வச்சுன்னா தட்டிலேயே 100 ரூபா போட சொல்லுவாங்க, போடுங்க. மாவு வாங்கி இட்லி ஊற்றி சாப்பிட்றீங்களா, போடுங்க. ஆமாம், டெய்லியும் போய் பொங்கல் வச்சு டெய்லியும் தட்டில் 100 ரூபா போகிற வருஷத்துக்கு ஒரு தானே போகிறேன். 100 ரூபா கூட போட முடியாதுனால 100 ரூபா என்ன 500 ரூபா கூட போடுங்க, எனக்கு என்ன வந்தது. சரி, இட்லிக்கு தொட்டுக்கு என்ன செய்வீங்க? வத்த குழம்பு இருக்குது, அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பராக தான் இருக்கும் இட்லிக்கு வத்த குழம்புக்கும். இப்போ மட்டும் பல்ல இழிச்சுன்னு வந்துடுவேன். சதீஷ மாவு வாங்க எந்த கடைக்கு அமைச்சிருக்கீங்க? அண்ணாச்சி கடைக்கு தான் இங்கே அமைச்சிருக்கேன். சரி, அங்கே தான் மாவு நல்லா இருக்கும். மற்ற கடைக்கெல்லாம் போனால் கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்கும், காலையில் மாவு கொடுத்து அமைச்சிருவாங்க. ஏற்ற தண்ணி வேறு கொதிக்க ஆரம்பிச்சு இருக்கத்த ஊருக்கு எதுக்கு அடுப்பு பற்ற வச்சிருக்கீங்க? மாவு வாய்ந்த பிறகு அடுப்பு பற்ற வச்சாவதா? கட்டெல்லாம் காலி பண்ணுங்க. மழை காலத்தில் கட்டை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. சதீஷ் பையன் போய் எவ்வளோ நேரம் ஆகுது? நானே போய் வாங்கி வரேன். வழியில் எங்கே விளையாடி இருக்குதுன்னு தெரியல. குழம்புல சூடு பண்ணி வச்சுட்டு இருக்குது. பரவாயில்ல, நம்ம தண்ணி பிடிக்க போயிட்டு வர கேப்பில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. மாமியார் கழிவு நம்ம வீட்டில் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மட்டும் எல்லா வேலையும் செய்யணும்னா அவ்வளோதான், முதுகெலும்பு கைண்டு போயிடும். கடையில் ஒரே கூட்டமாக இருந்தால் மாவு மட்டும் தான் கொடுங்க சொல்லிட்டு வாங்கி வரல. அங்கேயே நின்றுருக்கான், 10 பேர் இருக்காங்க கடையில். பரவாயில்லையே, தூக்குச்சட்டி கொடுத்து அமைச்சிருக்கீங்களா? பாக்கெட்டில் வேணா சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த தங்கத்தை அளக்கிற மாதிரி 1 கிலோ கரெக்டாக இருக்கும். இதே தூக்குச்சட்டி கொடுத்துருக்கீங்கன்னா 2 கரண்டி மாவு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்து அமைச்சிருப்பாங்க. நல்ல வேலை பண்ணீங்க, 2 இட்லி எக்ஸ்ட்ரா வரும். மாவு கொடுங்க, தண்ணி கொஞ்சம் இட்லி ஊற்றி வைக்கிறேன். வேணாம் நானே ஊற்றி வைக்கிறேன். உனக்கு எதுக்கு கஷ்டம், நீ உப்புமா செஞ்சு சாப்பிடு. ஐயா அப்படியே செலுத்துப்பீங்க, கொடுங்க நானே ஊற்றி வைக்கிறேன். மாமியார் ஆசைப்பட்டு இந்த வீட்டில் ஒரு 2 இட்லி சாப்பிட்றது கூட இங்கே முடியாது. இவங்க என்ன சமைச்சு போடுறாங்களோ, இவங்களுக்கு என்ன இஷ்டப்படுதோ அதை நம்ம இங்கே சாப்பிடணும். ஐயோ சும்மாவே செலுத்துக்காதீங்க, கொடுங்க அப்படி மாவை. இங்கே பிற மாவு ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்குது, ஊறப்பட்ட தண்ணி ஊற்றி வைக்காத. கொஞ்சோண்டு உப்பு கரைக்கிறது மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று போதும். சரி, ஊறப்பட்ட தண்ணி ஊற்றி இட்லி வந்து ரப்பர் மாதிரி ஆக்கி வைக்காத. இந்தா என்னடி பண்ற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரியுமே பேது கொடுங்க ஆசீர்வாதம். இட்லி நல்லா பூ போல வரனால அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்கே பாரு, இந்த நடிப்புல உன் புருஷன் கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட வச்சுக்காத. எழுந்திர மரியாதையா? நீங்கள் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்புறம் எழுந்திப்பேன். சரி லூசு திருக்கி. இங்கே பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இட்லி வந்து பூ மாதிரி வராது, ரப்பர் மாதிரி தான் வரும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அந்த இட்லிக்கு நல்லா தண்ணி காலியாக போய் அடி பிடிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அதை பாரு. மாமியார் கிளி ஓடி போச்சு. ஐயோ அடுப்புலேருந்து அடி பிடிக்கிற வாசனை அடிக்குதே. ஊருக்கு முன்னே அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி வச்சு தண்ணியெல்லாம் காணாமல் போச்சு போடாது. இந்த மாமியார் கிளி இந்த மாதிரி வேலை தானே ஃபஸ்ட்டு பண்ணா. முதல்ல மாவு ஊற்றி வைக்கலாம். சே பொழுது போனால் பொழுது விடிஞ்சா இதே ஒரு வேலையாக இருக்குது. சொத்தாக்கத்தான், துணியை துவைக்கத்தான், சாமான் தொலைக்கத்தான், வீட்டை பெருக்கத்தான், வாசலை பெருக்கத்தான், தண்ணி பிடிக்கத்தான். எம்மா இதுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு வேறு ரிட்டர்ன் போகணும். ஸ்கூல் கூட்டின்னு வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்து அதுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்குறதும், யூனிஃபார்ம் சைன் பண்ணி வைக்கிறதும், இதுங்களுக்கு மாட்டி விடுறதும், தலை வாரி விடுறது. எம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேலை. நம்ம கஷ்டம் யாருன்னா புரியுதா? வீட்டில் கேட்டால் சும்மா இருக்கா. நாங்கள் சும்மா இருக்கோம். எங்களுக்கு வந்து வேலைக்கு போகும்போது இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிடறாங்க. நாங்கள் உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கோம். சும்மா இதில் அந்த குறுக்கிட்ட மனசு வந்து வர கேட்பேன், மாவு வந்து கையில் ஆட்டினீங்களா இல்லை கடையில் வாங்கினீங்கன்னு. ஏன்னா கையில் ஆட்டி இட்லி சுட்டா தான் நல்லா பூ மாதிரி வருமா, கடையில் வாங்கி சுட்டா நல்லா இருக்காது. அந்த மாவு மனுஷனே தான் நம்ம ராசி ஊற வச்சு அரைக்க சொல்லணும். வாய்க்கு தரக்கட்டும் இன்னைக்கு. அது கிரைண்டர் கூட வாங்கி தரமாட்டான், கையிலேயே ஆட்டணுமா. அவன் ஆட்ட சொல்கிறாங்க. வாரம் நாட்டிக்காமனா இனிமேல் 5 கிலோ அரிசி ஊற வச்சுட்டு அந்த மனசு நாட்டி கொடுக்க சொல்ல வேண்டியதான். நாட்டிக்காம லீவ் தானே உட்காந்து ஆட்டணும். கலந்து எங்களை வரைக்கும் ஒரு படையும் கொடுப்பேன். இனிமேல் கையில் மாவு ஆட்ட அப்போ நல்லா இருக்கும், வாயிலிருந்து வருமானேன். சரி முதல்ல இட்லி ஊற்றி வைக்கலாம். இதில் பூ மாதிரி வரணுமா, மாவு எப்படி அரைச்சி வச்சுக்கிறாங்களோ அது பற்றி தான் வரும். மாமியார் இருக்கிற வரை லூஸ் மாதிரி கத்தும். நம்ம ஊற்றி வைக்கலாம். எப்படி வந்தால் நமக்கு தான் வந்தது பரவாயில்ல. எப்பயுமே 10 இட்லி தான் வரும், ஏதோ 13 இட்லி வந்துருக்குது. தூக்கு சட்டி எடுத்துன்னு போனதால 2 கரண்டி மாவு எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றி வச்சு ஃபுல்லாக. சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அவருக்கு சாப்பாடு போட்டுடலாம். அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி 13 இட்லி எல்லாருக்கும் பத்தம். பசங்க 2 இட்லி சாப்பிடுங்க. 4 இட்லி, மாமியார் ஒரு 2 இட்லி சாப்பிட்டு 3 இட்லி சாப்பிடும். 4 3 7 ஆச்சு, மீதி 5 இட்லி இருக்குது. சரி நம்மளும் ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் இட்லி சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடு இருக்குல்ல, அவருக்கும் சாப்பாடு போட்டு 1 இட்லி வச்சிடலாம். பாவம் அவரும் கஷ்டப்பட்டு உடைக்கிறாருல, அவருக்கு 1 இட்லி கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி சொல்லு. 1 இட்லியாவது கொடுக்கலாம். மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. நெட்டக்காரனுக்கு அந்த பாட்டு பண்ண பிடிக்காது, இந்த பாட்டு தான் பண்ண பிடிக்கும். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. மாவரைக்கு ஒரு வேண்ட வாங்கி தரல தெய்வமா. இந்த இட்லி வர முடியல, முடிந்த வெந்தாது இருக்காது. பாட்டு பாரு கேப்ல. 10 நிமிஷத்துல வந்துருமா? 5 நிமிஷம் போதும், டக்குன்னு வந்துடும். பரவாயில்ல. மாமியார் கழுவி சுத்தமாக சாமான் கழுவி வச்சுட்டு இருக்குது. மாமியார் கழுவி வீட்டில் இருந்தால் மட்டும் அந்த கிச்சன் எப்படி தான் சுத்தமாக இருக்குன்னு தெரியல. நம்ம வீட்டில் இருந்தோன்னா எப்போ வீட்டில் மொத்த சாமான சிங்கில் தான் இருக்கும். காப்பி போகிறத விட பாத்திரம் நேரம் சுற்றினு இருக்கும். மாமியார் இப்போ எவ்வளோ நீட்டாக வச்சிருக்கு சமையல் ரூம். சிலிண்டர் வேறு கொஞ்சம் தான் இருக்குது. அதனால தான் மாமியார் கழுவி வந்து அடுப்பத்தை வச்சிருக்குது. நமக்கு தேவையான சிலிண்டர் இருக்க கேஸை யாரா திருடின்னு போயிடறாங்களா? சீக்கிரம் காலியாக போகுது. ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். 2 மாதம் தாண்ட மாட்டேது. அப்போ காசு கொடுத்து வாங்கி இருக்க முடியும்.
சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம், இட்லி வந்த பிறகு சாப்பிடலாம். என்னடா அதிசயம் இது, என் கண்ணே என்னால நம்ப முடியல. சதீஷா பொறுப்பா புக் எடுத்து படிக்கிறான். நீங்க வேற சும்மா இருங்கம்மா, கிண்டல் பண்ணாதீங்கம்மா. பரவாயில்ல, என் குழந்தைக்கு திடீர்னு பொறுப்புலாம் வந்துட்டு இருக்கு, படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு. இந்த மாரியத்துக்கு காளியாத்தாக்கு தான் நன்றி சொல்லணும். என்னடா சதீஷ் கிடைச்சதா? இது யாரா இது? இருடிக்கேனே தேடின்னு இருக்கேன். நீ யார் பாப்பா? உன்னை எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். ஆண்டி, நான் தான் மீனா இருக்காங்களா அவங்களோட பொண்ணு தேனு. உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும் தெரியும், பார்த்துருக்கேன், கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஹைட்டாக வந்துருக்கேன். நீ சின்ன குட்டி பாப்பாவாக இருக்கும்போது உன்னை பார்த்துருக்கேன். நானும் சதீஷ் 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறோம். ஓ அப்படியா? அவன் வந்து என்கிட்ட மயில் குட்டி போட்டிருக்கு பாரு சொல்லி கூப்பிட்டான், அதான் பார்க்கறதுக்கு வந்தேன். இது மயில் குட்டி போட்டிருக்கா? நம்ம வீட்டில் எங்கே மயில் குட்டி போட்டிருக்கேன்? ஏமா இந்த புக்கில் குட்டி போட்டிருக்கோமா, அதமா பார்த்தேன்னு இருக்கேன். இது புக்கில் குட்டி போட்டிருக்குதா? ஏமா இந்த மயில் இறங்கு இருக்குல்ல, அதை வந்து நம்ம புக்கு நடுவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அது வந்து 2ஆம் ஆயிடும். அது வந்து குட்டி போட்டுரும் அதுக்குள்ள. அதான் பார்க்குறேன் குட்டி போட்டுச்சானே. குட்டி போடுமா அது? இந்த புக்கில் தான் வச்சா காணோம். ஏடா குட்டி போட்டுச்சா இல்லையாடா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடி. தேடிக்கிட்டு தானே இருக்கேன். டைம் வேற ஆகுது, எங்கள் அம்மா வேற திட்டுவாங்க. விளையாட போனால் சீக்கிரமா ஒன்று சொல்லிக்காங்க. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்து காய் நாங்கள் பார்த்துக்கிறேன். உனக்கு விஷயமே தெரியாதா? நாங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன். புரியாடா? ஸ்கூலுக்கு வர மாட்டியா? ஆமாம், நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். டேய் ஜாலிடா. நான் வந்து மண்டே தான் ஸ்கூலுக்கு வருவேன். அப்போ வந்து கட்டுறேன்னா உனக்கு. அதுக்குள்ளே மயில் 2 குட்டி போட்டு வச்சிருக்கோம். ஆண்டி நானும் கோயிலுக்கு வரேன் ஆண்டி. என்னது நீயும் வரியா? உங்கள் அம்மா வந்தாங்கன்னு கேளு. உங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவங்க கூட வா. எங்கள் அம்மாலாம் வர மாட்டாங்க, நான் மட்டும் வரேன். அந்த மாதிரி தனியெல்லாம் வரக்கூடாதும்மா, அம்மா அப்பா கூட தான் வரணும். அம்மா அப்பா கூட தான் எங்கே போகிறதாலும் போகணும், தனியெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் எல்லாரும் போகிறீங்களா? அவங்க கூட நான் வரேன். அம்மா இதில் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குமா, இவ்வளோ கூட்டுன்னு போகலாமா நாளைக்கு கோயிலுக்கு? சதீஷே, அவங்க அம்மா அப்பா இல்லை யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா யாராவது ஒருத்தவங்க வந்தால் தான் நம்ம வந்து பசங்களை கூட்டின்னு போகணும். நம்மளாம் கூட்டின்னு போனோம் வச்சுக்கேன், பசங்க தொலைஞ்சு போச்சு எங்கே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தான் கேள்வி கேட்பாங்க. நம்மளால பத்திரமா பார்த்துக்க முடியுமா சொல்லு? நான் பத்திரமா பார்த்துக்கிறேம்மா. ஆமாம், உன்னை பார்த்துக்கிறதுக்கு 7 பேர் வேணும், நீ வந்து பத்திரமா பார்த்துப்பேன். இங்கே பாரு பாப்பா, நான் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன். உங்கள் அம்மா வந்தாங்கன்னா நீ வேணா உங்கள் அம்மா கூட. சரிங்க ஆண்டி. டேய் சதீஷ், மயில் குட்டி போட்டுச்சுன்னா பத்திரமா எடுத்து வைனா, ஸ்கூலுக்கு வரும்போது காட்டு. சரிடி சரிடி, அழுவாமல் போடி வீட்டுக்கு. பாய் ஆண்டி. சரி பாவம் அழுதுக்குனே போறாரு. டேய் உனக்கு வேற வேலையே கிடையாதா? புக் எடுத்து படினா அந்த மயில் குட்டி போட்டு அது குட்டி போட்டு வச்சு விளையாட காமிச்சு இருக்கியா? புக் எடுத்து படிடா. படிக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை. இதெல்லாம் திருந்தாது. ஐயோ இட்லி என்னாச்சுன்னு தெரியல. பாவம் தேன் அழுதுனே போயிருக்கா. நம்ம பெரிய பசங்களாம் ஆகிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா வரலாம். இந்த சின்ன பசங்களாம் இருக்க வரைக்கும் தான் கஷ்டம். அப்பா கூட தான் போகணும், அம்மா கூட தான் போகணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு நினச்ச இடத்துக்கு போக முடியுதா? நம்ம பெரிய பையனை ஆன பிறகு தேனை வந்து நம்ம ஊர் கோயில் கூட்டின்னு போகணும். ஒரு ஃப்ரெண்டு ஆசைப்பட்டது சேர்த்துக்க முடியலனா கூட அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அவளுக்கு இருக்கிறது? ஆமாம், பெருசானவொன்னே கண்டிப்பாக கூட்டின்னு போகணும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. புக் எடுத்து படிக்காத, பாட்டு பாடி இருப்பேன். அச்சா உங்களுக்கு 3 இட்லி போதுமா? முதல்ல பசங்களுக்கு வச்சு கொடுடி. அதுங்களுக்கு வைக்கிறேன், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. என்னுடைய குழந்தைங்க முதல் கூடி சாப்பிட்டா சுட. ஆமாம், இட்லி வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டு தான் மறு வேலை பார்க்குங்க. ஊட்டி விட சொல்லுங்க, அமக்கலம் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு வச்சு கொடுத்துறேன். இந்தாங்க. எனக்கு 2 இட்லி போதுமா? 3 இட்லி சாப்பிட்டே போய் படுக்கணும். நல்லா சீக்கிரமா எழுந்துக்கணும், எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பணும், லேட் பண்ணக்கூடாது. நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேம்மா, அதுக்கப்புறமா தூங்குறேம்மா. நான் அப்பா வந்த பிறகு சாப்பிட்றேம்மா. ஆமா, உங்க அப்பா 10 மணிக்கு வருவாரு. உங்க அப்பா வந்த பிறகு சாப்பிட்டு 12 மணிக்கா தூங்குங்க. காலையில வந்து 10 மணிக்கு எழுந்துக்குங்க. என்ன கோயிலுக்கு போத்தாவில்ல, ஒழுங்கா சீக்கிரமா சாப்பிட்டு போய் படுக்கணும் 2 பேரும். இதான் காலைல 5 மணிக்கெல்லாம் எழுப்புவேன், குளிச்சுட்டு கிளம்பி போயினே இருக்கணும். அப்போ சீக்கிரமா சாமி பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். இல்லை லேட் ஆயிடுச்சு வச்சுக்க வேலைக்கே ஆகாது. அப்பா இப்போ வந்துருவாருமா. ஆமாம், நீ பார்த்து அப்பா இப்போ வந்துருவாரு. நான் அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், வரத்துக்கு லேட் ஆகுமா, அதனால நீ சாப்பிட்டு கம்மன் போய் படுக்கணும். அப்பா தான்மா இட்லியில் ஊட்டி விடுவாரு, நீங்கள் ஊட்டியே விட மாட்டீங்க. நான் என்னாலும் சாப்பிட்னா கஷ்டமாக இருக்குது. அப்பா வரட்டோன்னே நான் வெயிட் பண்ணுறேன். 10 மணி ஆனால் கூட பரவாயில்ல. ஆமாம், கொம்பு எடுத்துன்னு வச்சுக்கேன், பட்டப்பட்டே வீங்கி போய் ஒழுங்காக சாப்பிட்டு எழுந்துரு. அந்த குழந்தைக்கு ஒரு நாள் ஊட்டி விட மாட்டாளே. அவங்க அப்பா தான் ஊட்டி விட்டு சலம் கொடுத்து கெட்டு வச்சுருக்காரு. பெரிய பொண்ணு ஆகிட்டா இல்லை, இனிமேல் அவளே தானே சாப்பிட்ணும். அப்போ தான் அவளுக்கு பசி அடங்கும். நம்ம ஊட்டி விட்டு அவளுக்கு பசி அடங்குமா? அப்புறம் அவ்வளோ சாப்பிட்ற பழக்கம் எப்போ வரும்? ஸ்கூலில் போய்ட்டு நம்ம ஊட்டி விட முடியுமா? அப்போ திட்ட மாட்டாங்க மிஸ்ஸுங்களா? அவங்க பொண்ணு சாப்பிடவே மாட்டேது. முதல்ல திட்டுவாங்க பாருங்க, வந்து ஊட்டி விட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஊட்டி விட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு பசங்களாம் சாப்பிடும் போது தானாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. வீட்டில் இருக்க நீங்கள் தான் கெடுக்கிறது பசங்களை. நானே சாப்பிட்டுடுவேம்மா, என்ன நான் எப்போ கேட்டுக்கு நான் ஊட்டி விட சொல்லி. சதீஷ் தான் குட் பை, அவனே சாப்பிடுவான். நானும் குட் கேர்ள் இல்லைம்மா, நானே சாப்பிடுவேன், கொடுங்க. வெரி குட், இப்படி தான் இருக்கணும். இந்த சாப்பிடு. குழம்பு காரமாக இருக்குமா, எனக்கு சக்கரை வேணும். ஐயோ ஆரம்பிச்சிருதுங்களே. இங்கே பாரு, சக்கரில் வச்சு சாப்பிட, சக்கரில் சாப்பிட்ட வாயில் சொத்து போல வரும். குழம்பு வச்சு தான் சாப்பிடணும், சாப்பிடு. இந்த நீ சாப்பிடு. ஒரு வேலைக்கு நம்மளை கொடுத்துட்டாங்களா,
எடி காலையில் உங்கள் அக்காலாம் வராங்களான்னு கேட்டியா? கேட்டேன், வராங்களா எல்லாரும்? சரி, சாப்பிட அவங்க செஞ்சு எடுத்துன்னு வந்துடுறாங்களா இல்லை நம்ம செஞ்சுக்கலாமா? அங்கே போயிட்டு எங்கள் அக்காவை செஞ்சு எடுத்துன்னு வரத்த சொல்லியிருக்கேன். செஞ்சு எடுத்துன்னு புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். போதும்ல, வேறு ஏதாவது வேணுமே? போதும் நம்ம அங்கே சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே நம்ம பாத்திரம்லாம் எடுத்துன்னு போய் சமைச்சு சாப்பிட்டு வரணும்னா லேட் ஆகுத்த. நம்ம போய் சீக்கிரமாக போய் பொங்கல் மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டு உடனே வந்துடலாம். குழந்தை கோயிலுக்குலாம் போனோம்னா முன்னாலே கிளம்பி போயிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு காலையிலேருந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வரணும். இந்த காலத்தில் எல்லாமே மாறி போச்சே. இப்படி ஓரதுனமோ பொங்கல் வைக்கிறதுனமோ சாமி கும்பிட்றமோ ஓடி வந்ததுனமோ ஒரு நைட் அங்கே தங்கிட்டு தாண்டி சாமி கும்பிடணும். அதுதாண்டி முறை. அதெல்லாம் நாங்கள் அந்த காலத்துலேருந்து அப்படி தான் செய்கிறோம். இப்போ நீங்கள் இந்த குட்டி குசுமான வச்சிங்கன்னா அங்கெல்லாம் தங்க முடியாது. ரூம் வேணும், பாத்ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் தாங்க, ரூம் கேம் ஏதாவது கட்டி வச்சுருந்தா கூட நம்ம அங்கே காசு கொடுத்தாலும் தங்கிக்கலாம். பாத்ரூம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு நம்ம போய் சாமி பார்க்கலாம். அங்கே இன்னும் ரூம்லாம் எதுவுமே கட்டலையே. இன்னும் அந்த வசதியில் அந்த ஊருக்கு வரவே இல்லை. இன்னும் கிராமமாகவே இருக்குது. நம்ம எங்கே அங்கே போய் நைட் தங்குறது? அந்த காலத்தில் நீங்கள் தங்கினீங்க, வெளியில் படுத்துன்னு அப்படி இருந்தீங்க. இப்போலாம் பயமாக இருக்குது. குழந்தை குட்டிங்களை வச்சு நீ எப்படி நைட்டில் அங்கே வெளியில் படுக்கிறது? ஏன்னா குழந்தை குட்டி தூக்கி போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? ஆமாம், காலம் கெட்டு போயிருக்குது. அது வேறு பயமாக இருக்குது. முன்னாடிலாம் நைட்டில் அந்த கோயில் வெளியில் தான் படுத்து தூங்குவாங்களா எல்லாரும்? ஆமாண்டா, அவங்க அப்பெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவோம். மாட்டு வண்டியில் இங்கேருந்து கோயிலுக்கு போய்டுவோம். எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் ஏறி போவோம். ஒரு 2-4 மாட்டு வண்டி வரும். எல்லாரும் போயிட்டு அங்கே போய் நைட் தங்கிட்டு ஏற்கனவே சாதனம் கட்டின்னு போயிடுவோம். இங்கேருந்து அங்கே போய் சாப்பிட்டு நைட் அங்கே தூங்கிட்டு காலையிலேருந்து அங்கே குளம் இருக்குல்ல, அந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் ஏதாவது செய்கிற மாதிரி தான் அங்கே செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பி வருவோம். சரிம்மா, நல்லா ஜாலியாக இருக்கும் அப்போலாம். ஏமா நம்மளும் அந்த மாதிரி போகலாமா மாட்டு வண்டியில்? ஆமாம், மாட்டு வண்டியில் இங்கேருந்து மாட்டு வண்டியில் போகலாம். ஆட்டோவில் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியல. மாட்டு வண்டியில் போனால் 2 நாள் ஆகும். நம்ம ஊரில் நிறைய டிராஃபிக்லாம் இருக்கும். மெயின் ரோட்லாம் போயிட்டா மாட்டு வண்டிலாம் போக முடியாது. ஏன்னா மாட்டு வண்டியில் போனால் தான் ஜாலியாக இருக்கும். முதல்ல இங்கே இப்போ மாட்டு வண்டிலாம் எங்கே இருக்குது? ஆமாம்மா, நம்ம கூட மாட்டு வண்டியில் போகலாமா? மாட்டு வண்டியில் போயிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு பாட்டி சொன்ன மாதிரி அந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட போகலாமா? ஐயோ, அவங்க சொல்கிறது உங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் எல்லாம் மாறி போச்சு. இல்லை குளத்துல போய் குளிக்க முடியாது. குளத்தை சுற்றி இது கட்டிட்டாங்க. குளத்துள்ள போய் காய் கால் வேணா கழியணும், எல்லாம் குளிக்கலாம் முடியாது. ஆமாம், ஜன்னல் கட்டி வச்சுருக்காங்க. தண்ணி வேணா நிறைய தண்ணி இருக்குது. நம்ம வீட்டிலே குளிச்சுட்டு போகிறது நமக்கு நல்லது. மாட்டு வண்டிலாம் போக முடியாது, நைட்டில் அங்கே தங்க முடியாது. பாட்டி எதுவும் சொல்கிறாங்கன்னா அந்த காலத்து நடந்துட்டு சொல்லிட்டு அதே மாதிரி ஆடணுமைப்பா. பாட்டி சொல்கிற மாதிரி போனோம் ஜாலியாக இருக்குமா? ஏன் தெரியும், சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இந்த பசங்க பாருங்க அதே பிடிச்சி ஆடுதுங்க. இப்போ நான் மாட்டு வண்டிக்கு எங்கே போகிறது? மாட்டு வண்டிலாம் இப்போ கிடைக்காதுப்பா. நம்ம ஆட்டோலேயே போகலாம். சரி, மழை சாப்பிட்டு போய் பாடுங்க போங்க. அத்தை உங்களுக்கு இட்லி வைக்கவா? இருடி, இன்னும் வச்சு இட்லி சாப்பிட முடியல நான். நீங்கள் வேறு குழந்தைங்க மேலே இருப்பீங்க. மழை சாப்பிடுங்க. சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தானே ஆறி போன பேர் கல் மாதிரி ஆகி போயிடும் அந்த இட்லி. மழை சாப்பிடுங்க. உங்கள் 2 பேருக்கு நான் ஊட்டி விடுவா? வேணாம்மா, நானே சாப்பிட்றேன். சஞ்சய், நான் ஊட்டி விடுவேன். வேணாம், நானே சாப்பிட்றேன். இப்போதான் 2 பசங்க நல்ல பசங்க. ஏண்டி உங்கள் அம்மா வீட்டு குழந்தை எடுத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துட்டாங்களா? தெரியல, நான் ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை. 20 வருஷத்துக்கு ஒரு போயிட்டு வந்துருவாங்க. மேல்மலைன்னு ஒரு அங்கெல்லாம் வந்தேன்னு அவங்களோட குலதெய்வா. ஆமாம், எங்கள் அண்ணா அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவான். போயிட்டு வந்துட்டு இருப்பான். ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி வரீங்களா நீங்களும் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுவே மாட்டாங்க. ஏன்னா வந்த செலவாய்ப்பிடும் சொல்லிட்டு. ஐயோ, தெரியாதனமா கேட்டுட்டுனே ஆரம்பிச்சிட்டல. முன்னாடிலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எல்லாரும் ஒன்றா போயிட்டு அங்கே வந்து ரூம்லாம் கிடையாது, புளியாமரம் தான். அப்போ வந்து அந்த புளியாமர தடியில் தான் தங்கி இருந்துட்டு சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு சாமி இப்போ காலையிலேருந்து அங்கே அக்னி தீர்த்தம் இருக்குது. அங்கே போய் குளிச்சுட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வரும். அதுக்கப்புறம் மாசி திருவிழா 10 நாள் திருவிழா நடக்கும். அங்கே போய் தங்கி இருந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் திருவிழாவை. இப்போலாம் எங்கே கல்யாணம் ஆன பிறகு எங்கள் அண்ணன் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணி கூட கூட மாட்டேங்கிறான். அவன் நைஸாக குடும்பத்தோட போயிட்டு குடும்பத்தோட வந்து ரொம்ப எல்லாம் காலம் மாறி போச்சு. அதாவது குடும்பம் ஆன பிறகு யாரும் கண்டுக்கிறது கிடையாது. சரி, நீங்கள் கதை கேட்டு கணக்காதீங்க. மழை சாப்பிட்டு போயிட்டு ஒழுங்காக படுக்கிறீங்க. அதில் எழுப்பும் போது தூங்கி நின்றீங்கன்னா சம்மண்டி தான் விழும். அண்ணன் கூட அண்ணி கூட சந்தோஷமாக பேசி பழகணும். என்ன சண்டை போடுங்கன்னு குறை சொல்லி இருந்தால் எப்படி கூப்பிடுவாங்க உன்னை? ஆமாம், நான் தான் சண்டை போடுறேன். அவங்க அப்படியே கரெக்டாக நடந்துக்கிறாங்க பாருங்க. ஆடி மாதம் பிறந்து 3வது வாரமே குழு ஊற்றிருப்பாங்க எங்கள் அண்ணன் வீட்டில். ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி வீட்டு பொண்ணுங்களை கூப்பிட்டானே அவனே எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும். அக்கா தங்கச்சிங்களாம் வந்து எந்த ஃபங்க்ஷனையும் கலந்துக்கூடாது, ஒன்றியே வாழ ஆசைப்படுறாங்க. குழு ஊற்றிட்டாங்களா? சொல்லவே இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் வருஷம் வரமே ஊற்றிடுவாங்களே. 3வது வாரம் போயிடுச்சு, போன வரமே ஊற்றிருப்பாங்க. ஊற்றினாங்களோ இல்லையோ ஃபோன் பண்ணி கேட்டால் தானே தெரியும். ஏன் நான் தான் ஃபோன் பண்ணி கேட்கணுமா? ஏன் அவங்க ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்களா? இந்த மாதிரி வணங்கி போகிறதுனால தான் மதிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டு போடுங்க பாசத்தினால ஃபோன் பண்ண ஐயோ ஃபோன் பண்ணிட்டுங்களா? எதுனா உதவி கேட்க போதுங்களா? என்ன பணம் கேட்க போதுங்களா? காசு கேட்க போதுங்களா? நகை கேட்க போதுங்களா? எதனா கேட்க போதுங்களா? அப்படியே அலறுவாங்க ஃபோன் எடுக்கிறதுக்கு. நம்ம ஒரு வாட்டி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. 2வது வாட்டி ஃபோன் பண்ணால் தான் அட்டனே பண்ணுவாங்க. ஃபோன் அட்டன் பண்ணலாம் ஏதாவது வேலையாக இருந்திருப்பாங்க. 2வது வாட்டி ஃபோன் பண்ண எடுக்கிறாங்களா? ஆமாம், முதல் வாட்டி ஃபோன் பண்ணும்போது பாசம் இருக்கிறவங்க ஓடி வந்து எடுக்கணும். 2வது வாட்டி ஃபோன் பண்ணால் ஐயோ தோலை தாங்க முடியல, திரும்ப ஃபோன் பண்ணி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்கிறாங்க. நல்ல பாசம் இருக்கிறவங்க தான் முதல் வாட்டி ஃபோன் பண்ணி நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே 2வது வாட்டி அவங்க டக்குன்னு அவங்க ஃபோன் பண்ணணும். ஆமாம், நீ என்ன கதை பண்ணுறீங்களோ அவங்க பயந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடியாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி காய்கறி அது இது வாழைப்பழம் வாழைக்காய் வாழைத்தண்டு எதனா ஒன்று தூக்கின்னு வருவான். இப்போ 2 மாதம் ஆச்சு, எதுவுமே வந்து தரதே கிடையாது. எல்லாம் நல்லா கற்றுன்னு இருக்கிறான். அவன் பொண்ணாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்து வச்சுட்டு போகிறது. தங்கச்சிங்க எதுவுமே கொடுக்காத, நம்ம ஒண்டியாவே வாழல, அது வந்து சந்தையில் எதுவுமே வித்தாலாவது நல்லா காசு கிடைக்கும், எதுவும் எதுவுமே கொடுக்காதுன்னு சொல்லியிருப்பா. அதை கேட்டு எங்கள் அண்ணன் இது வரைக்கும் எதுவுமே வந்து கொடுக்கல. பார்த்தீங்கன்னா 2 மாசமா மாமா திட்டாதீங்கம்மா பாவம்மா. ஆமாம், நான் தான் வேலை இல்லாமல் மாமா திட்டின்னு இருக்கிறேன். மாமா வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாருல. இப்போலாம் வரதும் கிடையாது, எதுவுமே வாங்கி கொடுக்கறதும் கிடையாது. நீ தான் மாமா வந்தால் சண்டை போடுறியா? அதனால மாமா வரதுக்கு பயப்படுது நம்ம வீட்டுக்கு. நான் தான் சண்டை போட்டேன். இல்லை திட்டுறிய மாமாவா? இல்லை ஒரு காயா
அப்படி சொல்லிட்டு கேட்கறல அதாவது தான் தரல போல இருக்கு. இவன் வச்சு சும்மா நின்னா மாமா கரெக்டா தந்து கொடுத்துருப்பாரு. கரெக்டா சொல்ல சரி நான் கூட மறந்து போயிட்டேன் பாரு. எதனா எடுத்து வந்து கொடுத்தா இதெல்லாம் ஒரு காயா இதெல்லாம் ஒரு வத்தலா அப்படி இப்படின்னு கேட்டால் நீ அப்புறம் இப்போ மட்டும் எடுத்து வந்து கொடுக்கல எப்படி தந்து கொடுப்பாங்க? எடுத்து வந்து கொடுக்குறது பாச பார்த்து வந்து கொடுக்குறது கம்முன்னு வாய் முடியும் வாங்கிக்கணும். மட்டும் சொல்லியிருந்தா அப்படிதான். ஓஹோ அப்ப நான் தான் கெட்டவன். நான் தான் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். மற்றவங்க எல்லாருமே நல்லவங்க. ஆமா நீ உனக்கு தாண்டி வாயில வாசம் சரி கிடையாது. நீ கம்முன்னு தானே வச்சுக்க எல்லாமே நல்லபடியா நடக்கும். சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுங்க. ஆமாம்மா நீ தான்மா மாமாவை திட்டினேன். அதனால தான் மாமா வரவே மாட்டேங்கிறாது. ஐயோ இதுவும் ஆரம்பிச்சிச்சா இது கூட சேர்ந்து? சரிம்மா உங்க மாமா நான் இனிமேல் திட்ட மாட்டேன் சாப்பிடுங்க. இப்படி சும்மா சொல்லுவேன் வந்த அண்ணனை பார்த்தோன்னா ஆடாடுன்னு ஆடுவேன். அப்புறம் எப்படி தங்கச்சி வீட்டுக்கு போகணும் தங்கச்சிக்கு செய்யணும்னு ஒரு பாசம் வரும். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படியே தங்கச்சிங்களை மறந்துடுறானுங்க. அவங்க பொண்டாட்டி குழந்தை குட்டி அப்படியே தான் இருக்கிறானுங்க. பார்த்தீங்களா மாமா திட்டுறீங்க. அவ திருந்த மாட்டாரா? நீங்க சாப்பிட்டு போய் படுங்க. அப்ப என்ன அத்தா என்ன உப்புக்கு தானடி பரங்கள பெத்து புட்ட பாசம் ஏதடி. ஐயோ அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரடி.